ஜெபிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு கூடி வந்து ஜெபிக்கும்படியாக இந்த பாக்கியத்தை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒரு ஆவலை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். வாஞ்சியாய் வந்திருக்கிற இந்த மக்களை கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சியினாலும் இன்பத்தினாலும் நீர் நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அது இன்பமான வேலையாக இருக்கட்டும், உம்மோடு உறவாடுகிற வேலையாக இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தை பூமியிலே செய்ய, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற தரிசனத்தை ஜெபிக்க அப்படிப்பட்ட ஜெபமாய் எங்களுடைய ஜெபம் இருக்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் நினைக்கிற வார்த்தைகளை அல்ல, நீரே கொடுக்கிற வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபத்தில் எங்களை நடத்தும், ஜெபிக்க போதித்து கற்றுத்தாரும். நீரே எங்கள் ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நாம் உட்காரோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஜெப கூட்டத்தில் வேத வசனத்தை தியானித்து அந்த வசனத்தையே எப்படி ஜெபிப்பதுன்றதை கற்று தந்துருக்கிறோம். இது ரொம்ப ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே கொண்டு போய் விடும். ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் விடும். பொதுவாக இதை வேதாம கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு, ஊழியத்துக்கு ஆயத்தப்படுறவங்களுக்கு இதை சொல்லித்தர்றதை பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்க தினந்தோறும் ரொம்ப ஹை குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் ஆண்டவரோட. வேதத்தை வாசித்து ஜெபித்து அப்படி நல்ல ஒரு தரமான விதத்தில் அவர்களுடைய டிவோஷனல் டைமை செலவிடணும்னு சொல்லி, ஏன்னா ஊழியம் செய்ய போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு இதை சொல்லித்தர்றாங்க. எப்படி வசனத்தை எடுத்து அதை தியானித்து அதை வச்சே ஜபிக்கிறது எப்படி. அப்போ தினந்தோறும் ஒரே வார்த்தைகளை சொல்லி அதையே நம்ம சொன்னதையே சொல்லி ஜெபம் பண்ணி, அதுதான் நிறைய பேர் பண்ணுறது. வேறு வார்த்தைகள் வராது, வேறு என்னன்னு தெரியாது. 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது. ஆனால் இப்படி ஜெபம் பண்ணும்போது இன்றைக்கி கூட பார்ப்பீங்க பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் அதை பார்ப்பீங்க. புது புது காரியங்களுக்காக ஜெபிப்போம். நம்ம நினச்சி பார்க்காத காரியங்கள்லாம் மனசில் வரும். இங்கே அற்புதமாக கர்த்தர் நடத்துவார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அதுதான் இந்த ஜெபத்தினுடைய மேன்மை. நான் நினைக்கிறேன் இதை இப்போ விசுவாசிகளுக்கும் கற்றுத்தரணும்னு சொல்லி தான் நான் கற்றுறேன். ஏன்னா ஊழியக்காரர்கள் மட்டும் பலப்பட்டால் போதாது, விசுவாசிகளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல டிவோஷனல் லைஃப்பை டெவலப் பண்ணணும். நீங்களும் ஒரு மணி நேரம் உட்காந்து அதை ரொம்ப தரமான விதத்தில் புது புது விதத்தில் ஜெபம் பண்ணி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரால் நடத்தப்பட்டு ஜெபம் பண்ணி அப்படி ஒரு பெரிய திருப்தி உங்களுக்கு உண்டாக வேணும். நீங்கள் அப்படிப்பட்ட விதத்தில் கட்டப்பட வேணும்ன்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். இதில் சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சங்கீதம் நமக்கு ரொம்ப இதை செய்வதற்கு வசதியாக இருக்குது. ஏன்னா சங்கீதங்கள் எல்லாம் ஜபங்கள் கர்த்தரிடத்தில் பாடும்படியாக, பாடி ஏறெடுக்கும்படியாக எழுதப்பட்ட ஜபங்கள். அது ஜபமாகவே இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த பகுதியும் யூஸ் பண்ணலாம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, எந்த வசன பகுதியும் யூஸ் பண்ணி நீங்கள் ஜபம் பண்ணலாம். இது ரொம்ப வசதியாக இருக்குது போதிக்கிறதுக்கு, அதுக்காக பண்ணுறோம். 80 சங்கீதங்களை முடிச்சிருக்கிறோம். பாதி வழி தாண்டியாச்சு. இன்னும் மீதியும் ஃபுல்லாக முடிப்பேன் கண்டிப்பாக. இந்த 150 சங்கீதங்களையும் முடித்து அதை யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் எப்போவுமே போகலாம், எடுத்துக்கலாம். இது எல்லாம் இது ரொம்ப விவரமாக போதிக்கல. இது சண்டே டீச்சிங் மாதிரி கிடையாது. ரொம்ப விவரமாக உள்ளே போய் போதிக்கல. ஆனால் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் சில காரியங்களை, ஒரு அவுட்லைனை கொடுத்து இதுக்கு பின்னால் உள்ள காரியங்களை கொஞ்சம் சொல்லி நீங்களே சொந்தமாக மெடிடேட் பண்ணுவதற்கு ஏதுவாக சில விவரங்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க. இன்னைக்கு கூட அதுதான் பண்ணுவேன் பாருங்கள். அது உங்களுக்கு உதவும். நீங்கள் எப்பவும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சொந்தமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே நான் சொன்னதை வச்சு அதே பண்ண வேண்டியதில்லை. ஜெபம் நீங்கள் சொந்தமாக மெடிடேட் பண்ணலாம். சரி, 80 சங்கீதம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 81வது சங்கீதத்துக்கு வர்றோம். அதை பாதியாவது பார்ப்போம். இன்றைக்கி 16 வசனங்கள் இருக்கிறது. இன்றைக்கி 81வது சங்கீதத்தினுடைய அவுட்லைனை முதல்ல தந்துடுறேன். இதை 3 பாகமாக பிரிக்கலாம். 1 முதல் 5 முதல் பாகம், 6 முதல் 12 2வது பாகம், 13லேருந்து 16 3வது பாகம். இந்த 1 முதல் 5 வசனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதை குறித்த வசனங்கள். 6 முதல் 12 கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுகிற ஒரு பகுதி. ஆராதிக்கும்படியாக வந்துட்டாங்க, ஆனால் அவங்க இருதயம் சரியில்லை, அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லை, இருதயம் சரியில்லை. அதனால் கர்த்தர் அவர்களை அங்கே கண்டிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது நமக்கெல்லாம் கூட ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகி வேறே தேவர்களை தேடி கூட போயிட்டாங்க. அதை கூட வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு
இதுக்கும் வந்துட்டு இதையும் கண்டினியூ பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணுறான். அதனால தான் கண்டிக்கிறார். அந்த 2வது பகுதியில் கண்டிக்கும் போது 3 பகுதியை அதை பிரிக்கலாம். 2வது பகுதியை ஒன்று கர்த்தர் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு நினைப்பூட்டுறாரு கண்டிக்கும் போது. 2வது அவர்களை எச்சரிக்கிறார். அவருடைய விக்கிராராதனை நிமித்தமாக அவர்களை எச்சரிக்கிறார். 3வது அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவர்களுக்கு ஏற்பட்ட மோசமான விளைவுகளை பற்றி அங்கே சொல்றார். ஓகே, அது 2வது பகுதியில் வருது. அப்புறம் 3வது பகுதி 13லேருந்து 16ஆம் வசனம். அது அவர் சொல்றதை கேட்டிருந்தா, அதன்படி நடந்தா, கேட்டு அதன்படி நடந்திருந்தா எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதையும் 13லேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சொல்றார். சரி, 3 பகுதிகள். இது அவுட்லைனை வச்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு அப்படியே சங்கீதம் இப்போ நல்லா விளங்கும் படிக்கும்போது. இல்லை சும்மா படிச்சிங்கன்னா ஒன்றுமே விளங்காது. இது படித்த உடனே கொஞ்சம் நல்லா விளங்கும், என்ன நடக்குது இங்கேன்றது விளங்கும். அப்போ மெடிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ முதல் பகுதி கர்த்தரை ஆராதிக்க அழைப்பு விடுகிறார். அது வாசிப்போம், ஒன்றொன்னா வாசிப்போம். 81ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஒரு பெரிய ஓல்ட் டெஸ்டமென்ட் காமெண்டேட்டர் ஒருத்தர் இருக்காரு, விளக்க உரை எழுதுகிறவர். அவர் எல்லாம் படிக்கிறாங்க, எல்லா ஊழியக்காரெல்லாம் அதை படிப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் அவர், பிரான்ஸ் டீலிச்னு. அவர் சொல்கிறாரு, இந்த முதல் 2 வசனங்களும் ஜனங்களை ஆராதிக்க வரும்படியாக கொடுக்கிற அழைப்பு, அறைகூவல். வாரங்கள் கத்திர ஆராய்ப்பு கொடுக்குற அறைகூவல். அது 3 விதமான நாட்களுக்கு தரார்ன்றார். முதல்ல நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள்னு சொல்றது பொதுவா எல்லா ஜனங்களுக்கும், அதாவது இஸ்ரவேல் மக்கள் யாவருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. அப்புறம் தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள்னு சொல்லும்போது அது லேவியர்கள் அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இசையை வாசிக்கிறது, பாடுறது எல்லாம் அந்த லேவியர்களுடைய வேலையாக இருந்தது. அவங்க மத்தியிலேருந்து ஆட்களை செலக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண வச்சாங்க. அவருடைய வேலையாக இருந்தது. அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாருன்றார். முதல்ல பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்புறம் லேவியர்களை சொல்கிறார், வாங்க இசையை வாசிங்க, பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 3வது வசனம், மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். 3வது எக்காலம் ஊத சொல்கிறார். இந்த எக்காலம் ஊதுறதுன்றது ஆசாரியர்களுடைய வேலையாக இருந்தது. அப்போ பொதுமக்கள், லேவியர்கள், அப்புறம் ஆசாரியர்கள் என்று இந்த 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். எல்லாரையும் கூப்பிட்றாரு. பொதுமக்களை வாங்க ஆராதிக்கலான்றாரு. லேவியரில் வா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா, பாடுறதுக்கு ரெடியாக வா, பாடகர்கள்லாம் வாங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாம் வாங்கன்றாரு. அப்புறம் எக்காலம் ஊதுறதுன்றது ஆசாரியர்களுடைய பொறுப்பாக இருந்தது அந்த காலத்தில். அவர்களையும் அழைக்கிறார். இதை பார்க்கும்போது அடுத்த வசனத்தை வாசுறேன், 4-5 வாசுறேன். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. இப்படி கூடி கர்த்தரை ஆராதிக்கிறது தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு காரியம். அதுதான் இங்க சொல்லுது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். எகிப்திலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து விடுவித்து கொண்டு வந்த போதிலிருந்தே இந்த முறைமையை, அதாவது கூடி கர்த்தரை ஆராதிக்கிறது, தேவனுடைய ஜனமாக அப்போ ஒரு நேஷன் ஆயிட்டாங்க இல்லையா, ஒரு தேசம் ஆயிட்டாங்க. எகிப்திலிருந்து வரும்போது அங்கே போகும்போது வெறும் 70 பேர் தான் இருந்தாங்க. வெளியே வரும்போது லட்சக்கணக்கான பேர் ஆயிட்டாங்க. 30 லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்றாங்க. அப்போ கூடி தேவனுடைய ஜனமாக கர்த்தரை ஆராதிப்பதுங்கிறது அப்படி ஒரு முறைமை, அப்படி ஒரு வழக்கம் அங்கே ஏற்படுத்தப்பட்டது அந்த காலத்திலிருந்து. அதான் சொல்றாரு, இதுதான் முறை, வாங்க எல்லாம் ஆராதிப்போம். லேவியர்ல வாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பாடுறதுக்கு ரெடியாக வாங்க, ஆசாரியர்களே வாங்க, எக்காலத்தை ஊதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறாரு. ஏன்னா இது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு. இப்படி ஆராதிக்கணுன்றது கர்த்தர் ஏற்படுத்தின ஏற்பாடு. இதை பார்க்கும்போது இவர்கள் மத்தியில் எல்லாம் நல்லா போகிற மாதிரி தெரியுது. பரவாயில்லையே, எல்லாம் கூடி வர்றாங்க, மியூசிக்கை வாசிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, எக்காலத்தை ஊதுறாங்க, கரெக்டாக எல்லாம் நடக்குது. ஸோ எல்லாம் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தேவன் அங்கே பயங்கரமாக கண்டிக்கிறார் அவர்களை. அவருடைய விக்கிராராதனை பற்றி, மற்ற தேவர்களுக்கு பின்னால் போகிறத பற்றி எல்லாம் கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் பயங்கரமாக கண்டிக்கிறாரு. கண்டித்து அவர்களுக்கு புத்தி சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் 11-12 வசனங்களில் பார்த்தீங்கன்னா
அவங்க அதை கேட்கவே இல்லை, கேட்காதனால என்ன நடந்ததெல்லாம் அப்படின்லாம் வருது. அப்போ எல்லாம் நல்லா போகிற மாதிரி தெரியுது, ஆனால் நல்லா போகல. எல்லாம் நல்லா போகிற மாதிரி தெரியுது, ஆனால் நல்லா போகலை. ஏன்னா அவர்கள் மத்தியில் பாவம் இருக்கிறது, அவர்கள் மத்தியில் இந்த ஹிப்பாக்ரசி, மாய்மாலம் இருக்கிறது. இந்த ஹிப்பாக்ரசியும் சின்னையும், அதாவது மாய்மாலத்தையும் பாவத்தையும் இயேசுவே பயங்கரமாக கண்டிக்கார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மாய்மாலக்காரர்களே அப்படிங்கிறாரு இல்லையா. அப்புறம் மாயக்காரரே அதான் இல்லையா, மாய்மாலம்னு சொல்கிறோம். இப்போ அவர் சொல்லும்போது மாயக்காரரே அப்படின்னு சொல்கிறாரு. அவரை காட்டிலும் அதிகமாக யாரும் அந்த மாய்மாலத்தை கண்டிச்சது கிடையாது, அவ்வளோ அதிகமாக கண்டிக்கிறார். அது மட்டும் இல்லை, குருட்டு வழிகாட்டிகளே அப்படின்றார். குருட்டு வழி, இவங்கெல்லாம் வழிகாட்டிகள், இவங்க தான் ரிலீஜியஸ் லீடர்ஸு, ஆனால் குருட்டு வழிகாட்டிகள் ஆயிட்டாங்க. ஃபூல்ஸ்ன்றார், அதாவது முட்டாள்களே, மூடர்களேன்றார். இந்த 3 பேரை யூஸ் பண்ணி சொல்றாரு. வாசிக்கிறேன் பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. மாயக்காரர் ஆகிய வேத பாரகரே, பரிசேயரே. வேத பாரகர், பரிசேயர்ன்றது முக்கியமான ரிலீஜியஸ் லீடர்ஸ் யூதர்கள் மத்தியில், ரொம்ப முக்கியமான ரிலீஜியஸ். இவங்க தான் ஜனங்களுக்கு போதிச்சு நடத்துறது. வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்கிற ஆளுகள் தான் வேத பாரகர். பரிசேயர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற ஆட்கள். சொல்றார், வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். ஜனங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காதபடி கதவை அடைச்சி போடுறீங்க நீங்கன்றாரு. ரிலீஜியஸ் லீடர் எதுக்கு இருக்கிற? ஜனங்களை ஆண்டவர்கிட்ட நடத்துறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தானே இருக்கிற. பூட்டி போடுவீர்கள், கதவை அடைச்சி போடுறீங்க அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. என்ன பொல்லாத அழகு பாருங்க. இவன் பிரவேசிக்கலன்றது வேற, இவன் ரொம்ப ரிலீஜியஸ் மைண்டட் ஆகி கடவுளுக்கு விரோதமா போய், இயேசு வந்தப்ப இந்த வேதபாரகர் பரிசேயரோட தான் பிரச்சனை அவருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை இவங்களோட. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியல அவங்களால. இயேசுடைய போதையை கொஞ்சம் கூட கவனிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ அவர்களால முடியல. இதுக்கு ஆனா இவங்க ரிலீஜியஸ் லீடர்ஸ் என்ன சொல்றாரு, மனுஷ முறைமைகளை கொண்டு வந்துட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டீங்க, அதனால சரியான ஆராதனை இல்லை. எல்லாம் மனுஷருடைய பிராக்டிசஸ். எங்க சர்ச்சில் எப்படி, எங்க கோயிலில் எப்படி, எங்க முறை எப்படி, எங்க சட்டம் எப்படி, எங்க ரூல் எப்படி, இப்படி கொண்டாந்துட்டானுங்க. நிறைய கொண்டாந்து விட்டாங்க. கொண்டாந்து இப்போ அவ்வளவு ரூலையும் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து இயேசு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பண்ணிட்டாங்க ஜனங்களுக்கு. இவனும் பிரவேசிக்கிறது இல்லை தேவனுடைய ராஜ்யத்தில், பிரவேசிக்கிறவனையும் விடுறது இல்லைங்கிற மாதிரி கதவை அடைச்சு போட்டாங்க. 15 பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. திரும்ப திரும்ப சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ. இந்த மாதிரி யாரும் திட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். கடல் கடந்து போறீங்க, உங்க மார்க்கத்தானா ஒருத்தனை மாத்துறதுக்கு, கன்வர்ஷன் பண்றதுக்கு எங்கெங்கே போறீங்க, உங்களை மாதிரி ஆக்கணும்னு ஒருத்தனை. அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். அவனை ஆக்கி உங்களை விட மோசமானவனை அவனை ஆக்கிறீங்க. அவனுக்கும் இதே இந்த புத்தி வந்துடுது. கடவுளுடைய வசனத்தை ஏற்றுக்க முடியாது, கடவுளை சரியான விதத்தில் ஆராதிக்க முடியாது. ஏன்னா இவனும் அப்படியே மூழ்கிடுறான், அதில் இவங்க சட்ட திட்டங்கள்ல மூழ்கிடுறான். குருடரான வழிகாட்டிகளே, பார்த்தீங்களா, குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ. எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, முட்டாள்களே, குருட்டுத்தனமானவர்களே அப்படின்றாரு. எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? அதாவது சிலர் சத்தியம் பண்ணுவாங்களாம், தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. தேவாலயத்தின் மேல தானே சத்தியம் பண்ணப்போ அது பண்ணலன்னா கூட பரவாயில்லன்னு. ஆனா தேவாலயத்தில் இருக்கிற பொண்ணின் மேல சத்தியம் பண்ண மரியாதை செய்யாத அப்படின்னு, அதுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா பொண்ணின் மேல சத்தியம் பண்ணியிருக்கான் இல்லையா. கேட்கிறாரு, என்ன முட்டாள் நீ, பொண்ணை பரிசுத்தமாக்குறதே தேவாலயம் தான், அந்த பொண்ணுக்கு வேல்யூ கொடுக்கறதே தேவாலயம் தான். அது பெருசா இல்ல பொண்ணு பெருசா? பொண்ணை பரிசுத்தமாக்குற தேவாலயம் பெருசா,
அதுக்கு பின்னால் இருக்கிற தேவன் பெருசா அல்லது இந்த பொண்ணு பெருசா? எந்த அளவுக்கு ரிலிஜன் கொண்டு போயிடுது பாருங்க. ரிலிஜன் வந்து அப்படியே தலைகீழாக்கிடுது எல்லாத்தையும். கடவுளை ஒரு பெருசாவே நினைக்கிறது இல்லை, பொண்ணை பெருசா நினைக்குது. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விடுகிறது. இதே மாதிரி தான் ஆமோஸ்லையும் அப்படி ஒரு பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. பழைய ஆமோஸ் பயங்கரமான ஒரு சாப்டர். நான் பைபிள் காலேஜில் இந்த ஆமோஸை ரொம்ப தீவிரமாக போதிச்சிருக்கிறேன் நான். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. அன்னைக்கு ஜனங்க ரொம்ப மோசமாக மற்ற தேவர்களை பின்பற்றி அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த காலம், ஆமோஸின் காலம் வந்து ரொம்ப ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க என்ஜாய் பண்ண ஒரு காலம். ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அவங்க தேசத்தில். எல்லாம் நல்லா இருந்தாங்க, தேசம் ரொம்ப நல்லா இருந்தது, எக்கானமி ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது பாருங்க. ஆனால் கடவுளை மறந்துட்டாங்க. கடவுளை மறந்துட்டு அதனால திட்டுறாரு. எக்கானமி நல்லா இருந்ததுனால திட்டல, இவன் பணக்காரனானதுனால திட்டல, அது இல்லை பிரச்சனை. யார் எந்த தேவன் அதெல்லாம் அவனுக்கு கொடுத்தாரோ அதை மறந்துட்டு இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுட்டு இருக்கிறான். அதைத்தான் திட்டுறாரு. நிறைய பேர் இதை வச்சு பணக்காரங்களை திட்டுறாங்க இன்னைக்கு. அது தப்பு. இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு பணக்காரனை திட்ட வேண்டியது. வேதம் பணக்காரனை திட்டல, கடவுள் கொடுத்த பணத்தையும் அந்தஸ்தையும் அந்த வசதிகளையும் வச்சு வேற விதமா வாழ்றான் பாருங்க, அவனை தான் வேதம் திட்டுத ஒழிய கடவுள் தானே பணத்தை தர்றாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே அவர் தான் சொல்லி இருக்குது வேதம். அப்புறம் ஏன் திட்டுவாரு? அவரே கொடுத்துட்டு அவரே திட்டுவாரா ஏன் பணக்காரனா இருக்கான்னு? கிடையாது. அதை வச்சு கும்மாளம் போடுறான் பாருங்க, தப்பான விதத்தில் பண்றான்னு அவனை திட்டுறாரு. அதுதான் இங்க நடக்குது. 5:21 உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். கர்த்தர் சொல்றார் ப்ராஃபட் மூலமா, தீர்க்கதரிசி. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. ஆசரிப்பு நாட்கள் இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா அசம்பிளிஸ், கூடி வர்றீங்களே, ஆராதிக்க வர்றீங்களே, அதுல எனக்கு பிரியமே இல்லை, அதையும் வெறுக்கிறேன்றார். அட, கூடி வர்றதை கர்த்தர் வெறுப்பாரா? ஆராதிக்க தானே வந்திருக்காங்க, பலியை செலுத்தி ஆராதிச்சு எல்லாம் பண்றதுக்கு தானே வந்திருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க, ஆசாரியர் வந்திருக்கிறாங்க, லேவியர்கள் வந்திருக்கிறாங்க, அதையும் வெறுக்கிறாரு. சொல்றாரு, நான் வெறுக்கிறேன், உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். பலியும் நானே அங்கீகரிக்க மாட்டேன், அதை நோக்கி கூட பார்க்க மாட்டேன். நீ செலுத்து, ரத்தத்தை சிந்தி, என்னென்னமோ பண்ணு, டிராமாலாம் பண்ணு, மறுபடி என்னெல்லாம் பண்ண கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் அர்த்தம் இருந்தது, ஒரு மீனிங்ஃபுல்லாக அதை பண்ணணும். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு தாறுமாறாக நடந்துக்கிட்டு வாழ்க்கை தாறுமாறாக இருக்குது, ஆனால் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்ற, இப்போ கவனிங்க, உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஆனா கூடி வந்து பாட்டு தானே பாடுறாரு, வர்ஷிப் தானே நடக்குது, இதை ஏன் அகற்றுன்றாரு? என்னை விட்டு அகற்று, வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். வர்ஷிப்பே பிடிக்காத காரியமாயிடுச்சு அவருக்கு. இவங்க கூடி வர்றதும் பிடிக்கல, பலி செலுத்துறதும் பிடிக்கல, இவங்க ஆராதிக்கிறதும் பிடிக்கலன்றார். எதுவுமே எனக்கு பிடிக்கல போ அப்படிங்கிறார். முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? ஒரு ஜனம் கூடி வரும்போது அந்த கூடி வருதிலே கர்த்தர் வெறுக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட விதத்தில் மக்கள் கூடி வர முடியுமா? பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் வெறுக்கிற மாதிரி அதை செலுத்த முடியுமா? பாட்டை பாடும்போது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கும் போது அதையெல்லாம் அகற்று, மியூசிக் சத்தமே என் காதில் கேட்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார். அப்படி இருக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு அகற்று அப்படிங்கிறார். ஏன்? எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க, ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை. 6ஆம் வசனத்திலிருந்து கண்டிக்கிறாரு, கடிந்து கொள்ளுகிறார். ஏன்? அவளுடைய இருதயம் சரியா இல்லை. ஏசாயா 29ஆம் அதிகாரம் சொல்லுது இல்லையா, 13ஆம் வசனம் ரொம்ப அருமையாக அது நமக்கு சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஏன் பிடிக்கல கர்த்தருக்கு? வாயினால் துதிக்கிறாங்க கர்த்தரை,
தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அவ்வளோதான். வெறும் மனுஷனுடைய கற்பனை மாதிரி நினச்சிக்கிட்டு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு காரியத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். நாமும் கூடி வர்றோம், நாமும் ஆராதிக்கிறோம், இசை வாசிக்கிறோம், எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது ஏதோ நம்ம வந்தோம், ஞாயிற்றுக்கிழமையான கோயில் போய் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பழக்கம், அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன், அப்படி பண்ணக்கூடாது. அதை முழு இருதயத்தோட, முழு மனத்தோட, முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக அதை செய்ய வேணுமே ஒழிய, ஏதோ இது ஒரு கடமை, போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன், போய் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வந்துடுறேன், இல்லைன்னா கர்த்தர் ஏதாவது அடிச்சு விடுவார், இல்லைன்னா திங்கக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயிடும், இந்த மாதிரிலாம் வேறு பிரசங்காரங்க வேறு சொல்லி விட்டு பயமுறுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வர்றது இல்லைங்க. இது ஒரு மோஷன் மாதிரி ஆகிடுது, ஒரு ஒரு நடவடிக்கை செஞ்சாகணும், போயிட்டு வந்துடுறேன். கடவுள் பயமே இல்லை பாருங்க. அதில் கர்த்தருக்கு பயப்பட பயம், கர்த்தரை ஆராதிக்கிற அந்த உண்மையான இருதயம் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா அது ஒரு கடமை மாதிரி செய்கிறாங்க. இசை, எனக்கு இசை ரொம்ப பிரியம் பாருங்க. இங்கே வாசிக்கும் போது எனக்கே திக்கு இருந்தது. என்ன சொல்றாரு? அந்த இசையை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. கேட்கும்போது எனக்கு ஐயோ, பாட்டு பிடிக்கலையா ஆண்டவருக்கு, இசை பிடிக்கலையா? என்ன சொல்ல வர்றாரு இங்க? இதை வச்சு இசைக்கு எதிராக பேசுகிற ஆளுங்க இருக்கிறாங்க. உன் பாட்டு வேணாம், எதுவும் வேணாம், பாட்டுக்கு எதிராளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லையும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பாட்டு பாடினா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எப்படி பாடினாங்க, அது மியூசிக் எப்படி, அதை டொயின்னு எழுத்தானாக்கும், அப்படி வாசித்தானாக்கும், டொக்குன்னு அடிக்கிறானாக்கும் மூலத்தை. என்னத்தையும் அது இசையை பற்றி ஒன்றுமே தெரியாத ஆளுங்க இதை பற்றி பேசிட்டு இருக்கு. எதுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்க டைம்னு தெரியல. கர்த்தர் இசைக்கு விரோதியா? இசை பிடிக்கலையா அவருக்கு? அதானா? இல்லை. நல்ல இசையை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணல. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இது மியூசிஷியன்ஸ் எல்லாம் வச்சு பேச வேண்டியது. ஊரில் இருக்க எல்லா மியூசிஷியன்ஸையும் கூப்பிட்டு பேச வேண்டிய ஒரு அர்த்தம் இன்னைக்கு பேசுகிறேன். அது போய் சேரும்னு நினைக்கிறேன். இசை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மனுஷனுக்கு இசையை வாசிக்கக்கூடிய திறமையை கர்த்தர் தர்றார். அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஈவு. அதை வாசிக்கிறவன் உணர வேண்டும். இது கடவுள் எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு. என் தொழில மியூசிக் ப்ரொஃபஷனில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. மியூசிக் ப்ரொஃபஷனில் நிறைய பேர் இருக்காங்க, காசுக்காக வாசித்து அதில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க தொழில இதுதான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் போய் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா அல்லது ஒரு வீடு கட்டுறவரா அல்லது ஒரு மருத்துவரா டீச்சரா வேலை செய்கிறீங்களா, உங்கள் ப்ரொஃபஷன். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன். மியூசிஷியன்ஸு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனை வச்சுருக்காங்க. அதை வாசித்து சம்பாதிக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் வாசிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஜான் கோல்ட்ரேன்னு ஒரு ஆள் இருந்தார் அமெரிக்காவில், சாக்ஸபோன் பிளேயர். 50களில் ரொம்ப பிரபலமானார். அன்றைய காலத்தில் அவர் தான் தலை சிறந்த சாக்ஸபோன் பிளேயர் என்று எண்ணப்பட்டவர். ஜான் கோல்ட்ரேன். ட்ரெயின் வாங்க அவர் பேரை. ரொம்ப ஃபேமஸ் ஆள். அவர் இந்த மாதிரி கிளப்ஸில் வாசிக்கிட்டு இருந்தார். கிளப்ஸ்னால் அந்த குடிக்கிறதுக்கு அதுக்கு பெரிய சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு கூடி உட்கார்ந்து எல்லாரும் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ஸில் வாசிக்கிட்டு இருந்தார். பொழப்புக்காக வாசிக்கிறார். ஒன் ஆஃப் த பெஸ்ட், மிகச்சிறந்த மியூசிஷியன்ஸோட சேர்ந்து வாசிக்கிற ஒரு குரூப்பே வச்சிருந்தார். அவர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் 50வது வருடங்களில் கடவுளோடு அவருக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சது. கடவுளை கண்டடைய ஆரம்பிச்சார். எப்படியோ வாழ்ந்தாள், ட்ரக்ஸு அது இது ஆல்கஹால் அது இதெல்லாம் போயிட்டு கடைசியில் ஒரு ஸ்பிரிச்சுவல் இது வந்துருச்சு அவருக்குள்ள, ஒரு அவேக்கனிங், ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு கடவுளை தேட ஆரம்பிச்சு கடவுளை கண்டடைந்து கொண்டார். கடவுளை கண்டடைஞ்சப்போ அவர் மியூசிஷியனாக இருக்கிறதுனால அவருக்கு கிடைச்ச முதல் வெளிப்பாடு என்னன்னா, இந்த இசை கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட், ஒரு வரம். இல்லைன்னா இது எனக்கு இருக்காது, அவர் கொடுக்கலன்னா எனக்கு இருக்காது. இவ்வளவு திறமையோட வாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேற விதத்தில் எனக்கு வந்திருக்கவே முடியாது. ஆகவே இதை
நான் கடவுளுக்கென்று அர்ப்பணிக்க வேணும். எங்க போய் வாசித்தாலும், யார் மத்தியில வாசித்தாலும், அவங்க யாருன்றதை பற்றி நான் கவலை கூட, அவன் என்ன பண்றான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கூட இருக்கவெல்லாம் எப்படிப்பட்டவன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற என்னுடைய துதியை, ஸ்தோத்திரத்தை, நன்றியை கடவுளுக்கு வெளிப்படுத்த என்னுடைய உள்ளத்தை ஊற்றும்படியாய் இந்த இசை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கையில் எடுத்து வாசிக்கும் போது என் உள்ளத்தை ஆண்டவரத்தில் ஊற்ற போறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. அதான் அவரை பயங்கரமான மியூசிஷியன் ஆக்கிச்சு. எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் கடவுளை நினைக்கிறார், கடவுளை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. மியூசிக் இதை வச்சு பொழைக்கிறதுக்கு கொடுக்கல எனக்கு, கடவுள் மற்றவர்களை மகிழ்விக்கும்படியாக கொடுத்துருக்கிறாரு. அதாவது பாருங்க, இசையை லேசில் நினைச்சிடாதீங்க. நீங்க பாட்டு கூட இல்லாம, வார்த்தைகளை பாடாம வெறும் இசை வாசிக்கிறதே சுவிசேஷத்தை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? வெறும் இசையை கிட்டார் எடுத்து வாசித்தாலே போதும், கீபோர்டை வாசித்தாலே போதும், அதை பிரமாதமா வாசித்தா அதுவே கடவுளை மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தும். அங்கே ஜனங்க எப்படி வந்திருப்பாங்க? நம்பிக்கை இழந்து போய், வாழ்க்கையில் நோக்கம் எதுவும் இல்லாமல், லட்சியம் எதுவும் இல்லாமல், வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாமல், எதுக்கு தான் நான் இருக்கிறேன், செத்தே தொலைலாமே, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, அர்த்தமே இல்லை வாழ்க்கையில், பிரயோஜனமே இல்லை வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடையாது, எந்த இன்பமும் கிடையாது, நான் சாகிறதே மேலு, இதுக்கு அர்த்தமே கிடையாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பான் பாருங்க ஜனம். அப்படிப்பட்டவன் ரொம்ப உயர்ந்த ரக இசையை கேட்கும்போது, உள்ளத்தை மகிழ்விக்கிற, புல்லரிக்க செய்கிற இசையை கேட்கும்போது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியுது. தட் இஸ் வை ஐ சே மியூசிக் கேன் இவாஞ்சலைஸ். இசை சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு மனுஷனுக்கு கடவுளை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் வாசிக்கிறதே. அவன் கண்ணை திறக்க முடியும். வாழ்க்கையில இன்பம்னு கத்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு, மகிழ்ச்சின்னு கத்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. புல்லரிக்குது, எனக்கு இன்பமா இருக்குது, இதை கேட்கறதுக்கு என் காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இந்த மியூசிக் அப்படியே கண்ணாபின்னான்னு ஒன்றும் வரலையே, ரொம்ப ஆர்டர்லியா இருக்குது. இது ஏதோ சில ரூல்ஸ் படி வாசிக்கப்படுது. மியூசிக்ல பல ரூல்ஸ் இருக்கு பாருங்க, ஹார்மனி அது இதெல்லாம் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் போறாங்க. ரொம்ப ஆர்டர்லி, அதாவது ரொம்ப ஸ்டடி பண்ணக்கூடிய, ரொம்ப ஆழமாக உட்காந்து படித்து வாசிக்கக்கூடிய காரியம். அது சும்மா எடுத்து தட்டிட்டு இருக்கிறது இல்லை காட்டுத்தனமா. மியூசிக்ன்றது லேசான காரியம் இல்லை. இவங்கெல்லாம் அப்படி வாசிக்கிறவங்க. அப்போ கேட்குறவனுக்கு என்ன ஆகுது? கடவுள் இந்த உலகத்தில் இன்பங்களை வச்சிருக்கிறாரு, எனக்கு மகிழ்விக்கும்படியாக சில காரியங்களை வச்சிருக்கிறார் கத்து. இந்த வாழ்க்கையில இன்பம் இருக்குது, அர்த்தம் இருக்குது, ஆர்டர் இருக்குது, பியூட்டி இருக்குது, அழகு இருக்கிறது இந்த வாழ்க்கையில. இதுக்கு பின்னால் ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை அவனை உணர வைக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டாரு ஜான் கோல்ட்ரேன். புரிஞ்சுக்கிட்டு, நான் கடவுளை ஸ்தோத்திரிக்க போறேன், எங்க வாசித்தா என்ன வாசித்தா, நான் கடவுளுக்காக மட்டும்தான் வாசிக்கிறேன், கடவுளை துதிக்க மட்டும் தான் வாசிக்கிறேன், என் உள்ளத்தை ஊற்றுறதுக்காக தான் வாசிக்கிறேன், என்னுடைய துதியை வெளிப்படுத்துறதுக்காக, நன்றியை வெளிப்படுத்துறதுக்காக, கடவுளுக்கு வெளிப்படுத்துற வாசிக்கிறோம். கண்ணை மூடிட்டு வாசிப்போம். வந்தாள் ஒரு இடத்துல வாசிட்டு இருந்தாரு பாருங்க. ஒரு நாள் 1950 ஒரே பாட்டு, ஒரு பாட்டுங்க, சும்மா ஒரு 5-6 நிமிஷத்துல முடிய வேண்டியது, வாசித்து முடிக்க வேண்டியது. 32 நிமிஷம் வாசித்தாரு. இம்ப்ரோவைசேஷன் ஒரு பாட்டை எடுத்து அது எப்படியெல்லாம் அதை வாசிக்க முடியுமோ அப்படிலாம் வாசிக்கணும். ஒருத்தரையும் விதவிதமா வாசிக்கிறது, ஒரு தடவை எப்படி வாசிக்கிறது, இன்னொரு வேற மாதிரி வாசி, ஒன்னொன்னும் பெரிய ரசிக்கிறதுக்கு அளவில் இருக்கும். அப்படி அது ஆன் த ஸ்பாட் வாசிக்கிறது, அது ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது இல்லை, அது ஆன் த ஸ்பாட் அப்படி வருது. அப்படியே ஒரு ரிவர் மாதிரி, ஒரு நதி மாதிரி புறப்பட்டு வருது ஒரு நல்ல மியூசிஷியனுடைய உள்ளத்திலிருந்து. 32 நிமிஷம் வாசித்தா. அந்த பீஸுக்கு பேரு லவ் சுப்ரீம், ரெக்கார்டே இருக்குது. லவ் சுப்ரீம்னு ஒரு இதை 32 நிமிஷம் எல்லாம் அசந்து போயிட்டாங்க. உயிரை கொடுத்து வாசிக்கிறார், கண்ணை மூடிட்டு அதால் பாட்டுக்கு வாசிக்கிறார். ஒரு நதி போல அவருக்குள்ள இருந்த ஐடியாஸ், மியூசிக்கல் ஐடியாஸ் புரண்டோடி வருது, எங்கெங்கயோ போறாரு. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது, புல்லரிக்குது, ஆச்சரியப்பட வைக்கிறது. வாசித்து முடிச்சுட்டு லத்தீன் மொழியில் 2 வார்த்தைகளை சொன்னார்.
நங்க் டிமீட்டஸ். நங்க் டிமீட்டஸ்னா என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்புங்க, அது ஒரு லத்தீன் மொழியின் வார்த்தை. 2ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறந்த உடனே சிமியோன் என்கிற ஒரு மனுஷன், அவன் ரொம்ப நாளா இந்த மேசியாவானவர் பிறப்பார்னு அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சி அதுக்காக காத்துட்டு இருக்கிறான். 25ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆவியானவர் அவனுக்கு சொல்லியிருந்தாராம், கிறிஸ்து மேசியா இந்த உலகத்தில் பிறக்கிறத நீ காணாம சாக மாட்ட போனாராம் சொல்லியிருந்தாராம் ஆவியானவர். சொல்லப்பட்டிருந்தது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். அன்னைக்கு பார்த்து இவங்களும் பிள்ளையை கூட்டிட்டு தேவாலயத்துக்கு வர்றாங்க. இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் உள்ளே கொண்டு வருகிறார்கள். அதாவது அவருக்கு விருத்த சேதனம் இதெல்லாம் பண்றதுக்கு உள்ள கொண்டாடுறாங்க. அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, அவன் குழந்தைய எடுத்து பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆவியான அவனுக்கு காட்டுறாரு, இந்த புள்ள தான் கிறிஸ்து மேசியா அப்படின்னு. அந்த புள்ளைய வாங்கி கையில் எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் சொல்றானா. ஆண்டவரே இப்போ என்ன சாக விடும், பரவாயில்ல, பார்த்துட்டேன் நான். நீர் எனக்கு சொல்லி இருந்த பிள்ளைய பார்க்காம நீ சாக மாட்டேன்னு நான் பார்த்துட்டேன். இப்போ என்னை சமாதானத்தோட போக விடுகிறீர். அந்த சமாதானத்தோட இப்பொழுது என்னை போக விடும் அப்படின்னு சொல்றதான் நங்க் டிமீட்டஸ். அப்ப ஜான் கோல்ட்ரன் என்ன சொல்றான், 32 நிமிஷம் வாசிச்சுட்டு உள்ளத்தையே ஊற்றிட்டு இருக்கிற திறமையெல்லாம் வெளிப்பட்டுருச்சுன்னு அவன் உணர்றான். 100% எனக்கு கடவுள் கொடுத்த அவ்வளவு ஈவுகளையும் கொட்டிட்டேன். நான் எனக்குள்ள கொடுத்த அவர் கொடுத்த திறமையெல்லாம் 100% வெளிப்படுத்திட்டேன். அவரை துதிச்சிட்டேன். எவ்வளவெல்லாம் நான் துதிக்க முடியுமோ அவ்வளவு துதிச்சிட்டேன். இந்த இசையின் மூலமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆண்டவரே இப்போ நான் சாகணும்னா கூட ரெடி, என் வேலை முடிஞ்சது. எதுக்காக பிறந்தனோ அதுக்காக நான் வாழ்ந்து விட்டேன் அப்படிங்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. மியூசிக்குங்கிறது அவன் தொழிலுங்க. உங்க தொழிலை பற்றி நீங்க, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த வரம், ஈவு, எனக்கு கொடுத்த ஆற்றல். இந்த தொழிலை கர்த்தருடைய நாமத்தில் செய்கிறேன், கர்த்தர் கொடுத்த பலத்தோடு செய்கிறேன், அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தோடு, அந்த கொடுத்த வரங்களோடு, கிருபைகளோடு, ஆற்றலோடு செய்கிறேன். அவரை துதிக்கும்படியாக செய்கிறேன். வேலையை பற்றி அதான் போதிச்சேன் பாருங்க. நான் வேலையை பற்றி போதிக்கும்போது இந்த கதையை சொன்னேன். நான் வேலையை பற்றி அப்படித்தான் நினைக்கணும். நம்ம வேலையை அப்படி நினைச்சு வேலையை செஞ்சோன்னு வைங்க, தோல்வி அடையவே முடியாது வேலையில். ஒரு தடவை நம்ம வேலையை செய்வோம், நம்ம தொழிலை செய்யும் போதும் இதன் மூலமா நான் கர்த்தரை துதிக்கிறேன், என் தாளந்துகளை வெளிப்படுத்துகிறேன், ரொம்ப சிறந்த விதத்தில் செய்ய போறேன். நான் செய்யறதே கர்த்தருக்கு நான் ஏறெடுக்கிற துதி, ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா, ஹலோ இருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் காலம் பூரா செஞ்சுட்டு ஒரு நாள் வரும். ஏன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை முடியும் இல்லையா? அந்த நாள் வரும்போது நான் நினைக்கிறேன் நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம், ஆண்டவரே நான் முடிச்சிட்டேன், ரெடி, என்னெல்லாம் செய்யணுமோ, எதுக்காக நான் பிறந்தனோ அதுக்காக நான் வாழ்ந்துட்டேன், ஊற்றிட்டேன், எல்லாத்தையும் எனக்குள்ள நீர் வச்சதெல்லாம் பயன்படுத்திட்டேன், முழுமையாய் அதை கொண்டு உம்மை மகிமைப்படுத்திட்டேன். எதுக்காக என்ன பிறக்க செய்தீரோ, எதுக்காக இந்த வரங்களை ஆற்றலை கொடுத்தீரோ அதுக்காக நான் வாழ்ந்து விட்டேன்னு சொல்லி கண்ணை மூடுவோம். அந்த கிழவனார் தான் சொல்லியிருக்காரு, ஆண்டவரே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடும்ன்றான். இப்போ நான் போறேன் ஆண்டவரே, பார்த்தாச்சு நான் அப்படிங்கிறான். இவன் வாழ்க்கையின் குறிக்கோளே என்ன? இந்த மேசியா வரணும்னு ஜெபம் பண்றான், எதிர்பார்க்கிறான். கடவுள் அவளுக்கு சொல்றார், கண்டிப்பா நீ பார்க்காம சாக மாட்டேன்றாரு. பார்த்துட்டான். இதுக்காகவே அவன் வாழ்ந்துருக்கிறான்.
இவனை கடவுள் அபிஷேகித்து இவன் அதுக்காகவே ஒரு வெளிப்பாடை கொடுத்து ஆவியானவர் அவர் கொடுத்து அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை அதுக்காக ஜெபம் பண்ண வச்சு எதிர்பார்க்க வச்சு அவனை வச்சிருக்காரு. வாழ்க்கையின் நோக்கமே அதான் நினைக்கிறான். வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு அவனை கேட்டீங்கன்னு சொல்லுவான், மேசியாவை என் கண்ணால பார்க்கணும், மேசியா வரணும், ரட்சகர் வரணும், உலகத்தின் ரட்சகர் வந்து பிறக்க போறாரு, அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். வந்துட்டாருன்னா முடிஞ்சது என் வேலை, பார்த்துட்டு பிறகு நான் சாகலாம். ஜான் கோல்ட்ரேன் சொல்றாரு, மியூசிக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன், கடவுள் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த மியூசிக்கல் எபிலிட்டியை, தாளந்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் கண்டுபிடிச்சிட்டேன் என் வாழ்க்கையில். எங்கெங்கேயோ போய் எதோ தேடி, ட்ரக்ஸில் போய் ஆல்கஹாலில் போய் அதில் தேடி இதில் தேடி வாழ்க்கையின் அர்த்தத்தை ஒரு மனுஷன் தேடுறான் பாருங்க. நிறைய தாளந்து இருக்கும்போது அவள் குழம்பிடு, எங்கேருந்து நான் வந்தேன், எதுக்காக இருந்தேன், எதுக்கு இப்படியெல்லாம் எனக்கு இவ்வளோ கிஃப்ட் இருக்குது, எல்லாம் ஒரு குழப்பமாக இருக்குது. தேடுறான், கடைசியில் கடவுளை கண்டடைஞ்சிட்டான். கண்டடைஞ்சிட்டு அதை வாசித்து முடிச்சுட்டு வாயிலேருந்து அதை எடுத்த உடனே சொன்னான், டங் நங்க் டிமெட்டிஸ், இப்பொழுது நான் சாக வேணும்னால் சாகிற ரெடி. கர்த்தருக்கு அந்த இசை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இசையை என்னை விட்டு அகற்றுன்னு சொல்லலை அவர். அது எனக்கு கேட்கறதுக்கே நல்லா இல்லைன்னு சொல்லலை அவர். அது நல்ல உள்ளத்திலிருந்து நன்றியோடு வெளியே வந்த இசை இல்லையா? நான் சொல்றேன், கிறிஸ்தவ இசை அப்படி இருக்கணும், சபைகளில் ஆராதனை அப்படி இருக்கணும், இசை வாசிக்கிறவர்கள் அப்படி இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன் இன்னைக்கு. பார்த்தீங்களா, இந்த பைபிளை வாசித்ததுனால இங்கே வந்திருக்கிறோம் இன்னைக்கு. இல்லைன்னா என்னைக்காவது இதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா நீங்கள்? அபூர்வம். இது உங்கள் மனசுலேயே வராது. நான் நினைக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை மியூசிஷியனையும் கூப்பிட்டு பேசலான்னு நினைக்கிறேன், சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். மியூசிஷியன்ஸ் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை. அதனால் நிறைய பேர் தவறான வழியிலாம் போகிறாங்க. இந்த தொழிலாக கொண்டவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம், அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மீனிங்கை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், ஜீவன் உள்ள தேவன், அவர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் இல்லாமல் நீங்கள் இல்லை, அவர் இல்லாமல் நீங்கள் ஒரு லைன் கூட வாசிக்க முடியாது. இந்த திறமை அவர்கிட்ட வந்தது. அவருக்காக உங்களே அர்ப்பணிச்சுக்குங்க, அவருக்காக வாசிங்க. ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் உங்களையே ஊற்றுங்கள் அவருக்கு முன்பாக, அவரை துதியுங்கள், அவரை உயர்த்தும்படியா வாசிங்க. இந்த தாளந்தின் மூலமாக ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும், அவரை பார்க்கணும், இதை பார்க்க கூடாது. தேவனை மக்கள் பார்க்க வேண்டும். இப்படிதான் ஐரோப்பாவில் வேலையை பற்றி போதிச்சாங்க பாருங்க. அதனால தான் அங்கே செய்யப்படுகிற பொருள்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. வாட்சை உண்டாக்கிட்டு சொல்கிறான், வாழ்நாள் முழுக்க நிற்காது அப்படின்றான், சேலஞ்சு பண்ணுறான். சுவிட்சர்லாண்டில் வாட்சை உண்டாக்கிட்டு அவன் சொல்கிறான், வாழ்நாள் வாங்கிக்க, வாழ்நாள் முழுக்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றான். எப்படி அவ்வளோ கேரண்டி கொடுக்க முடியும்? ஏன்னா அவனுடைய டெக்னாலஜியில், அவனுடைய தொழிலில், அவனுடைய கண்டுபிடிப்பில், அவனுடைய முயற்சியில் அவ்வளோ பெரிய நம்பிக்கை. நான் கையை வச்சேன்னா அது தவறாது சொல்கிறாங்க. இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வருது இல்லையா, அதில் என்ஜினில் அதை அசம்பிள் பண்ண ஆளுடைய பேரை பதிக்கிறாங்க. ஏன்னா அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பிரமாதமாக ஓடணும். அது அதில் இவனுக்கு ஒரு இது உண்டு, வேலை செஞ்சவனுக்கு கிரெடிட் கொடுக்கும்படியாக அதை பதிக்கிறாங்க. ஐரோப்பாவில் இதெல்லாம் தான் டீச் பண்ணாங்க பாருங்க. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இருந்து இதெல்லாம் போதிச்சு இதை டீச் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு வாட்சை பிரமாதமாக செஞ்சா, ஒரு சீஸையோ ஒரு சாக்லேட்டையோ ரொம்ப பிரமாதமாக செஞ்சா, ருசியாக ரொம்ப பிரமாதமாக செஞ்சா, ரொம்ப அருமையாக செஞ்சா, ஒரு தொழிலை மியூசிக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை ரொம்ப பிரமாதமான விதத்தில் செஞ்சா, அதை பார்க்குறவன் முதல்ல என்ன சொல்லுவான், ஆஹா என்ன மாதிரி டேலண்ட்யா, என்ன மாதிரி ஆள், என்ன பாடினா, என்ன மியூசிக் வாசித்தான், எப்படி இருந்தது அப்படிம்பா. ஆனால் அதோடு நிறுத்த மாட்டான். இவனே இவ்வளோ பிரமாதமாக இருக்கான்னா இவனை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், அதுக்கு கொண்டு போய் விடணும்.
அதுதான் உன் குறிக்கோள். என் ப்ராடக்டை பார்க்கும்போது என் கடவுள் மகிமைப்பட வேண்டும். நான் சொல்றேன், ஒவ்வொரு தொடப்பம் செய்யறவங்க கூட தொடப்பத்தை அந்த மாதிரி செஞ்சா, கட்டடம் கட்டுறவன் அந்த மாதிரி கட்டினா பிரமாதமா இருக்கும். மியூசிக் வாசிக்கிறவங்க அப்படி வாசித்தா நல்லா இருக்கும். புகழ் கடைசியில் யாருக்கு போகணும்? அவருக்கு போகணும். வெறும் நான் வாயை திறந்து அவருக்கு புகழ்னு சொன்னா பத்தாது. பார்க்கிறவன் சொல்லணும், இவனை உண்டாக்குற கடவுள் எப்படிப்பட்டவர், அவருக்கு முன்னால நான் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லணும். இருக்கீங்களா? இசையை அப்படி வாசிக்கணும். சிலர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சிலர் இசையை திட்டுறதுலையும் வெறுக்கிறதுலையும் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், வாசிச்சு தள்ளுன்ற, பிரமாதமா வாசின்ற, போட்டு அடின்ற, நல்ல கிட்டாரை நல்லா வாசி, ட்ரம்ம நல்லா ஆடி, கீபோர்டை நல்லா வாசிச்சு தூள் கிளப்புன்ற. எதுக்கு? நீ அவ்வளவு பிரமாதமானவன்னு சொல்றதுக்கு இல்ல, உன்னை உண்டாக்கி உனக்கு ஈவை கொடுத்த, இந்த வரத்தை கொடுத்த அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிப்பதற்கு. அவர் ஒருத்தர் இருக்கிறார்ன்றத இங்க வருத்தத்தோட கஷ்டத்தோட உட்கார்ந்துக்கிட்டு வாழ்க்கையின் நம்பிக்கை இழந்து உட்கார்ந்துட்டு கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டு வர்றவங்க கூட உன் மியூசிக்கை கேட்டு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி போறதுக்கு. அப்படிப்பட்ட விதத்திலே வாசிக்க வேண்டும், பாட வேண்டும், எல்லாம் பண்ண வேண்டும். இருக்கீங்களா? நான் இன்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் அப்படிப்பட்ட விதத்தில் மியூசிஷியன்ஸை எழுப்பணும். ஆராதனைகள் அற்புத விதமாக இருக்கணும், பிரமாதமாக இருக்கணும், வேற லெவலில் போகணும். அதெல்லாம் எதுக்கு? நம்முடைய புகழுக்காக அல்ல. கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் புகழ் வரும், ஆஹா பிரமாதமாக பண்ணுறாங்கன்னுவாங்க. ஆனால் அதில் நம்ம குறிக்கோள், ஜனங்கள் கடவுளை கண்டடைய வேண்டும், அவர் தெரிஞ்சு கொள்ளணும், அவர் எவ்வளவு அற்புதமானவர், இனிமையானவர், அவர் எவ்வளவு அழகுள்ளவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இசையினுடைய நோக்கமே அதுதான். நான் இசையை அப்படிதான் பார்க்க விரும்புகிறேன். இன்னைக்கு இதை தியானிச்சோன்னா இன்னும் எனக்கு அது மாதிரி தோணுது. எனக்கு இப்படி தான் பார்க்கணும், இசையை பாடுறது எப்படி தான் பார்க்கணும், மியூசிக் எப்படி தான் பார்க்கணும், ஆராதனை எப்படி தான் பார்க்கணும், வேற எப்படியும் பார்க்கக்கூடாது. ஆகவே தான் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும். ஹலோ, எதுக்கு இவ்வளோ நல்ல ஸ்பீக்கருங்க அது இதெல்லாம் போட்டு இவ்வளவு நல்ல மியூசிஷியன்ஸை வச்சு எதுக்கு? வர்ற ஆட்கள், நொந்து போய் வர்ற ஆள் கூட கடவுள் நிச்சயமாக ஒருத்தர் இருக்கிறார். அங்கே போய் நான் உட்காந்துருந்தேன், அந்த மியூசிக்கை கேட்டேன், அந்த பாட்டை கேட்டேன், நிச்சயமாக கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு அவ்வளோ தெரியல, இருந்தால் கூட இருக்கிறார் நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் திரும்பி வர போகிறேன், என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்க போகிறேன் நான் அப்படின்னு போகணும். இருக்கிறீங்களா? நாம் ஜெபம் பண்ணுவோமா? இசை மட்டும் இல்லை, எல்லா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க கிருபை வரங்கள் எல்லாத்தையும் அப்படி பயன்படுத்த வேண்டும். இங்கே ஆப்போசிட்டாக பார்க்குறோம். 6ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கண்டிக்கிறார். ஆமோஸ் காலத்தில் கண்டிச்சது போல இப்போ கண்டிக்கிறாரு. இவர்கள் கூடி வந்தது, இவங்க பண்ணுறது ஒன்றுமே பிடிக்கல, ஆனால் பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். அப்படிதான் நாம் பண்ண விரும்புகிறோம், அதற்காக தான் நாம் இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மியூசிக் வாசிக்கிறவர்களுக்காக, பாடுகிறவர்களுக்காக, கிறிஸ்தவ ஆராதனைகளை நடத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்டில், இந்த பூமியில் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும், இயேசுவை மக்கள் காணட்டும், இயேசுடைய அழகை, அவருடைய இனிமையை, அவருடைய அற்புதமான ஆற்றலை மக்கள் காணட்டும். அதற்காக எல்லாம் பயன்படுத்தப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கி எங்களுக்குள்ள ஈவுகளை கொடுக்கிறவர் நீர். ஒன்றையும் நாங்கள் கொண்டு வரவில்லை, எல்லாம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆகவே மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆற்றல்கள், நாங்கள் செய்கிற தொழில்கள், திறமைகள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. கர்த்தாவே, எல்லாம் உமக்கு சொந்தமானது, உம்முடையது. ஆகவே துதிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குறிப்பாக இந்த இசை விஷயத்தில் இசையை வாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக நேரத்தில் இசை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. வாசிக்கிறவர்கள் தவறாக திசையில் போகிறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் உண்டாகிறது, வழிகள் உண்டாகிறது. பிசாசானவன் அதை பயன்படுத்தி அநேகரை இழுத்து கொண்டு போய் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் விடுகிறதை பார்க்கிறோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, முக்கியமாக அந்த கிறிஸ்தவ மியூசிஷியன்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களிடத்தில் முதலாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவீராக. தேவாதி தேவன் கத்தாதி கத்த நீர் கொடுக்கவில்லை என்றால் அவர்களால் ஒன்றும் முடியாது. கடவுள் கொடுத்த ஒரு ஈவு என்பதை நினைக்கட்டும். ஏதோ ஒரு நாள் நினைக்கிறது இல்லை, அந்த நினைவு எப்போதும் அவர்கிட்ட இருக்கட்டும். அந்த நன்றி உணர்வு இருக்கட்டும். வாசிக்கும் போது, ஒவ்வொரு நோட்டை வாசிக்கும் போதும் இது கடவுளை துதிப்பதற்காக என் உள்ளத்தை நான் ஊற்றுகிற ஒரு காரியம் என்பதை எண்ணி பார்த்து அதை வாசிக்கட்டும் கர்த்தாவே. மற்றவர்களை மறந்து, எல்லாத்தையும் மறந்து உம்மை நினைத்து, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, உம்மை மேன்மைப்படுத்த வாசிக்கட்டும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அநேகருடைய உள்ளங்கள் தொடப்படட்டும். அநேக உள்ளங்கள் தேவனுடைய ஈர்க்கப்படட்டும். அநேகர் தேவனை காணட்டும். தேவன் அற்புதமானவர், அழகானவர், அதிசயமானவர், அற்புதமான இசை ஆற்றலை கொடுத்தவர். அவர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை ஜனங்கள் எண்ணி பார்க்கட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இவளை சாதாரணமா நினைக்காதபடி இவளை பெரிய அற்புதமான காரியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு கருவியாக நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்தீராக. எங்களுடைய இசை கிறிஸ்துவை அறிவிக்கட்டும், கிறிஸ்துவை அறிவிக்கட்டும், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும், நம்பிக்கையை கொடுக்கட்டும், தைரியத்தை உண்டாக்கட்டும், விழிப்புணர்வை உண்டாக்கட்டும், கடவுளை குறித்த அறிவை உண்டாக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய இசை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த சபையில் அது ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரிவைவல், ஒரு எழுப்புதல், ஒரு எழுச்சி இந்த சபையில் ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. இசை அந்த விதத்தில் வாசிக்கப்படட்டும், அந்த விதத்திலே அது பார்க்கப்படட்டும் கர்த்தாவே. இதுல இன்வால்வ் ஆகிற ஒருத்தரும், பாடகர்களும் இசைக்கிறவர்களும் எல்லாருமே கர்த்தாவே அப்படி எண்ணி அதை செய்யட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வருகிறவர்கள், நம்பிக்கையற்று வருகிறவர்கள், பல்வேறு வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களிலே கர்த்தாவே தோற்று போய், சலித்து போய், வெறுத்து போய் வருகிறவர்கள் புது நம்பிக்கையை பெறட்டும் கர்த்தாவே. அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும், தேவனை அவர்கள் காணட்டும் கர்த்தாவே. இந்த இசையை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த இசை கருவிகளை பயன்படுத்துவீராக. உம்முடைய கரம் இந்த இசை வாசிக்கிறவர்கள் மீது இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த சபையில அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி உண்டாகட்டும், இந்த சபையில அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படியே செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வருங்காலங்களில் நாங்கள் அதை காணப்போகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அநேக இசை வாசிக்கிறவர்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆவிக்குரிய ஒரு என்கவுண்டர் அவர்களுக்கு உம்மோடு கூட உண்டாகட்டும் கர்த்தாவே. உம்மை அறிந்து கொள்கிற அறிவை அவர்களுக்கு தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மண்டையில் அவர்களை நடத்துங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் புரியட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதமாய் நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். சபையிலே இசையை அற்புதமாக ஒரு சுவிசேஷத்தை கூறுகிற ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவை உயர்த்தி காட்டுகிற ஒரு கருவியாக பயன்படுத்த உதவுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறவர்கள் உள்ளத்தில் இருக்கிறவர்களுடைய நன்றி எதிலே ஊற்றுகிற ஒரு செயலாய் இசை வாசிப்பு இருக்கட்டும் கர்த்தாவே. நன்றியெல்லாம் அவர்கள் இசையை கொண்டு சொல்லட்டும். உம்மை துதிக்கிற துதி அவருடைய இசையில வெளிப்படட்டும் கர்த்தாவே. அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது அவருடைய கையில வரட்டும், அவருடைய இசையின் மூலமாக வெளிப்படட்டும். அவளை ஆசீர்வதிப்பீராக. அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு உணர்வுக்குள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. பாடல்கள், இசை வாசிக்கிறவர்கள் இந்த விதத்தில் நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதுக்காக நீங்களும் அடிக்கடி ஜெபம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது ஏதோ ருட்டீனா வழக்கமா சரி ஒரு நாள் பாட்டு பாடுவோம், பிரசங்கத்துக்கு முன்னால் ஏதாவது பாட்டு அப்படி இல்லை. இது
வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள் எல்லாமே, ஜனங்கள் எல்லாமே தங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றுகிற ஒரு நேரம், நன்றி சொல்லுகிற நேரம் ஆண்டவருக்கு, ஆண்டவரை நினைச்சு பார்க்குற ஒரு நேரம். அப்படி செஞ்சா இது எங்கேயோ போய் நிற்கும், எங்கேயோ போய் நிற்கும். இசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த காலத்தில் எங்கள் அப்பா பிரசங்கியாக இருப்பாருங்க. அவர் கூட காரில் பயணம் பண்ணுவோம். பயணம் பண்ணும்போது அவர் அந்த காலத்தில் கார் நிறைய பேர்கிட்ட கிடையாது, இவர்கிட்ட இருந்தது. காரில் வீட்டிலேருந்து கிளம்புனா இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம்னா ஹார்னை கட்டிடுவார், மேலே கட்டிட்டு ஆம்பிளிஃபயர் ஒன்று உள்ளே வச்சுருவார். எங்கே வேணா நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி, எங்கே நிற்பார்னு சொல்ல முடியாது. எங்கே வேணா கிராமத்தில் அங்கங்கே நின்று பிரசங்கம் பண்ணுவார். அப்புறம் டயர்டாக இருந்துச்சுன்னா யார் வீட்டு திண்ணையிலேருந்து போய் படுத்துருவார் பேசாமல். அந்த காலத்தில் ஜனங்களும் ரொம்ப, அவர் எந்திரிச்ச உடனே டீ கொண்டு தருவாங்க, மோர் கொடுப்பாங்க, எதாவது கூட போய் சாப்பிடுங்க, களைப்பாக இருக்கீங்க போல இருக்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான். எங்கே வேணால் நின்று மரத்தில் நின்று பிரசங்கம் பண்ண வேண்டியது. காரில் ஹார்ன் இருக்குது, மைக் இருக்குது. நான் அக்கார்டியன் எடுத்துக்குவேன், நான் ஒரு பாட்டை பாடுவேன், ஒரு கூட்டம் கூடும். இப்படியே போனோம், ஒரு ஊருக்கு போனோம் பாருங்கள். அங்கே போயிட்டு ஆத்தூருங்கிற ஊர், அங்கே போயிட்டு நல்ல பிஸியான ஊர், மெயின் ரோடு. அங்கே போயிட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல, ஒரு கல்யாண மண்டபத்தை பார்த்தாரு. இங்கே ஒரு 2-3 நாள் மீட்டிங் வைக்கலாமே அப்படின்னு போய் இறங்கி, மீட்டிங்னா பெருசாக ஒன்றும் ஆர்கனைஸ்லாம் பண்ணுறது. உள்ளே போய் கேட்டார், இவ்வளோ வாடகை நான். சரி இந்த புடின்னு கையில் கொடுத்துட்டு, இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து மீட்டிங். இந்த கார் எடுத்துக்கிட்டு சுற்றி சுற்றி போய் அனௌன்ஸ்மெண்ட்டு, இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து 3 நாள் இங்கே மீட்டிங் நடக்குதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அன்றைக்கி பூரா ஒரு கூட்டம் கூடிச்சு. அன்றைக்கி சாயந்தரம் நான் உள்ளே நின்று பாட்டு பாடுறேன், இன்னும் பிரசங்கம் கூட ஆரம்பிக்கல, பாட்டு பாடுறேன். அங்கே ஒரு பையன், 16 வயசு பையன், வீட்டை விட்டு கிளம்பி வாழ்க்கையை வெறுத்து போய் எங்கேயாவது போய் தொலையலாம் அப்படின்ட்டு போகிறவன் அப்படியே வர்றான் பாருங்க. நான் அக்காடியின் வாசத்து பாட்டு பாடினதை கேட்டு உள்ளே வந்துட்டான். இது என்னடா இது யாரும் பாடுறாங்கன்ட்டு கேட்டு உள்ளே வந்தான். அந்த இசையை கேட்டுட்டு பாடலை கேட்டு உள்ளே வந்தான். உள்ளே வந்து உட்காந்துட்டு இந்த 3 நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே சிலருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தோம். அங்கேயே ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு, அதில் கொடுத்தாரு ஞானம். இவனும் வந்து நிற்கிறான், 16 வயசு. அவனுக்கு ஒன்றும் தெரியல, அவனுக்கு கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வரல. நானும் ஞானஸ்தானம் எடுக்க வருவேன். சரி வாடுன்னா இல்லை கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம், ஊருக்கு கிளம்புறோம். கிளம்பும்போது கார் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஐயா நானும் வரட்டுமா? எனக்கு போக இடம் இல்லை, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இப்போ ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். 3 நாள் இங்கே தான் அந்த கல்யாண மண்டபத்திலே படுத்து கிடந்து அட்டன் பண்ணேன். நான் உங்களுடைய வர விரும்புகிறேன்னு வந்தவனை கூப்பிட்டு வந்து இங்கே பைபிள் காலேஜில் படிக்க வச்சு இன்னைக்கு அந்த ஊர்லேயே மிகப்பெரிய சபையை வச்சிருக்காரோ அது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மியூசிஷியன் கிடையாது, பாடகனும் கிடையாது. கடவுளை நான் பயன்படுத்துகிறார் பாருங்க, நம்முடைய இசையை, நம்முடைய பாடல்களை பயன்படுத்துகிறார் கர்த்தர். நாம் வந்து எப்பவுமே என்ன ஆயிடுறோம், நம்மளுக்கு நல்லா வருதா, நம்மளை 4 பேர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களா, இதில் தான் கவனத்தை செலுத்துகிறோம். அதில் கவனத்தை செலுத்தாமல் எதில் கவனத்தை செலுத்தணும்? கர்த்தரை துதிக்கிறதுல. அதை பாடும்போது எவ்வளோ நல்லா பாட முடியுமோ அதை அவ்வளோ நல்லா பாடணும், எவ்வளோ நல்லா வாசிக்க முடியுமோ அதை அவ்வளோ நல்லா வாசிக்கணும். நம்முடைய கவனம் எதன் பேரில் இருக்கணும்? இந்த ஈவ கடவுள் எனக்கு கொடுத்தாரு, என் உள்ளத்தை அவருக்கு முன்னால் ஊற்ற விரும்புகிறேன், இதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன், இதை அவர் கொடுத்தது, இது அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், என் உள்ளத்தின் நன்றி அறிதலை நான் ஊற்றுகிறேன் விதத்தில் வாசா பாடினா அதில் பெரிய எஃபெக்ட் உண்டாகும் என்று நம்புகிறேன். ஆமென். இன்னைக்கு ரொம்ப மியூசிக்கில் ஆழமாக போய் நல்லா கற்று நல்லா வாசிக்கிற ஆளுங்க நிறைய ஆயிட்டாங்க. இந்த ஒரு எலிமெண்ட்டை கூட சேர்த்தா அவங்களுக்கு கடவுளை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஜான் கோல்ட்ரேனுக்கு வந்த மாதிரி வந்ததுன்னா, நான் நினைக்கிறேன் மெட்ராஸ்லேயே ஒரு பெரிய புரட்சி உண்டாகும். இசையின் மூலமாக இருக்கீங்களா? இசையின் மூலமாக ஒரு பெரிய புரட்சியை உண்டாகும். சரி, 6 முதல் 12 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகளை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அதாவது தேசத்தில் எப்படி
செங்கல்ல செஞ்சு அதை சுமந்துட்டு இருந்தாங்க. அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கணுங்கிறார். நெருக்கத்தில் நீ என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரி பாவன் தண்ணீர் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். சேலா. கொஞ்சம் நின்று யோசின்றார். சேலான்னா தான் அர்த்தம். நின்று கொஞ்சம் யோசி. எங்கேருந்து விடுவிச்சு எப்படி கொண்டாந்தேன்? அடிமையாக இருந்து எப்படி கொண்டாந்துருக்கேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என்ன சொல்றாரு? அதாவது அவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த ஜனங்களுக்காக என்பதை நினைவூட்டுகிறார். நினைவூட்டும் போது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டீங்கன்னா, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் தப்பு வைத்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறுவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? அதை கேட்கும்போது எது ஞாபகம் வருது? யாத்ராகமம் 3:7-8 நமக்கு ஞாபகம் வருது. யாத்ராகமம் 3:7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டு அவள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவளை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனர் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். உன் கஷ்டத்தை பார்த்து நான் இறங்கி வந்தப்பான்றாரு. இறங்கி வந்து உன்னை விடுவிச்சேன்றாரு. ஆனால் இப்போ நீ இவர்கள் வேற தேவர்களை தேடி போயிட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிட்டாங்க, வேற தேவர்களை போயிட்டாங்க. அதனால 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்பேன். அந்த வார்த்தைகள் பாருங்க, நான் அடுத்த வாரம் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். அதாவது முதலாவது கட்டளை, 10 கற்பனைகள் முதலாவது கட்டளை என்ன? வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அதான் முதலாவது கட்டளை. அந்த முதலாவது கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாலே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் 10 கற்பனை தர்றாரு. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே, ஆகவே உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம். அதுதான் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இஷ்யூ அதுதான் பாருங்க. இதை பற்றி இன்னும் விவரமா அடுத்த வாரம் பேசலாம், டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் அறிஞ்சிருக்கிறோமா நம்ம? அது ரொம்ப முக்கியம். அவர் தான் உங்க தேவனா இருக்கிறாரா? இவங்க வேற தேவர்களை தேடி போனாங்கன்னு நீங்க சொல்லலாம், இல்லை இல்லை நான் வேற தேவர்களை இதில் தான் இருக்கிறேன் நான் அப்படின்லாம். சரி, ஆனால் இன்னைக்கு இந்த விக்கிர ஆராதனைன்றது வேற மாதிரி போகுது பாருங்க. விக்கிர ஆராதனைன்றது என்ன? ஏதோ ஒரு விக்கிரகத்தை வணங்குறது இல்லை. விக்கிர ஆராதனைங்கிறது பொதுவாக சொன்னீங்கன்னா, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்றை உணர்ந்து வைக்கிறது. கர்த்தருக்கு வாழ்க்கையில் முதலிடம் தரணும், அதுக்கு பதிலாக வேற காரியங்களுக்கு முதலிடம். அதுதான் விக்கிர ஆராதனை. நான் சொல்றேன், அது நீங்க வேண்டும். அதை பற்றி உபாமத்தில் சொல்லும்போது, உபாமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மோசே இப்படியா சொல்றாரு பாருங்க. 6:5 சொல்றாரு. அதே தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. எது பிரதானமான கட்டளைன்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. முழு இருதயம், முழு ஆத்மான, முழு மனசு, முழு பலன்னா சரீரம். மனுஷன் முக்கூறுகளாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு இருதயம்னு ஒன்று இருக்கு, மனசுன்னு ஒன்று இருக்கு, சரீரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றது தான். முழுமையாக 100% முழுமையாக முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட முழு பலத்தோட கர்த்தரை அன்பு கூற வேணும். இதுதான் நம்முடைய லைஃப் ஃபோக்கஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மீதி எல்லாம் சரியா இருக்கும். யாரு தேவன், யார முழு பலத்தோட அன்பு கூறணும் அப்படின்னு தெரியலன்னா, முழு இருதயத்தோட முழு மனதோட முழு பலத்தோட அன்பை அவர் மேல வைக்கலன்னா நம்ம குழம்பி போயிடுவோம் பாருங்க. வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும். ஃபோக்கஸ் சரியா இருக்காது, எல்லாம் தப்பா போயிடும்.
முழுசையும் அவர் மேல வச்சு அவர் அன்பு கூர்ந்தா இவர் தான் தேவன் சொல்லி அவர் அன்பு கூறும்போது மீதி எல்லாம் சரியா வரும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பிரதானமான கட்டளை இது, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறு. அப்படின்னா யார் தேவன்னு தெரிஞ்சுக்கப்பா, அவரை நேசி, அவர் அன்பு கூறு. அப்ப வாழ்க்கையில மீதி எல்லாம் உனக்கு எல்லாம் நல்லா போகுன்றார். 10 கற்பனை சொல்லும்போது உனக்கு எல்லாம் நல்லா போகும், ஃபோக்கஸ் இதுல வை அப்படிங்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவட்டும். நம்ம அடுத்த வாரம் வாங்க இதை கொஞ்சம் விவரமா பேச விரும்புகிறேன். இதுல இன்னும் ஆழமாக நாம் போவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் முழு இருதயத்தையும் முழு மனதையும் முழு பலத்தையும் வச்சு உண்மை நான் அன்பு உரும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் எனக்கு தாரும். வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி எனக்கு தெளிவு இருக்க வேணும். இந்த தேவன் யார், அவரை நான் அன்பு கூறணும், அதுதான் வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம். அது சரியா இருந்தா மீதி எல்லாம் சரியா வந்துடும். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர், எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உம்மை அன்பு கூறுவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. முழு கவனத்தையும் அதிலே செலுத்த எங்களை அதற்காக அர்ப்பணிக்க, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அதற்காக அர்ப்பணிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை நாங்கள் செய்யும் போது மற்ற எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே, மற்ற எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர், மற்ற எல்லாம் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். நன்றாக இருப்பதற்கு வழியை காட்டி இருக்கிறீர். கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை அறிந்து கொண்டு உண்மையிலேயே எங்களுடைய இருதயத்தை வைக்க உண்மை அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுது எங்கள் வாழ்க்கையே வெறும் எங்கள் பாடலும் இசையும் மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையே உண்மை அன்பு கூறுகிற அன்பாக இருக்கட்டும். நாங்கள் செய்கிறது எல்லாமே கர்த்தாவே உம்முடைய மகிமைக்காக, உம்மை பிரியப்படுத்துவதற்காக, உம்மை உயர்த்துவதற்காக செய்யப்படட்டும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜனங்களுடைய வாழ்க்கை பெரிய விதத்தில் ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் வெற்றியை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.